ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூ பாட்காஸ்ட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 வந்துருச்சு. ஸோ அந்த ப்ரோமோ 3 எப்படி இருக்குது, அதுக்கான பின்னணி என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக போகும். ஸோ ப்ரோமோ 3ல பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிச்சனில் போயிட்டு அவங்களுக்கான ரேஷன்னா அவங்களுக்கான குறிப்பிட்ட பாலோ சாப்பாடோ அப்படி போய் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா தர்ஷிகா நோ அப்படி தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பிரச்சனை நடந்தது. அப்போ தர்ஷிகா இருந்தாங்க. அது எல்லோரும் சொல்லுவாங்க தர்ஷிகா மேலே தான் தவறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அதுதான் அந்த பிரச்சனை. ஸோ அதுக்கு விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி கிட்டே கேட்டுக்கிறாரு, ஒரு கேப்டனாக உங்களோட ஸ்டாண்ட் அதில் என்ன, அதை இந்த விஷயத்தில் இப்போ மஞ்சரி இப்படி கேட்குறாங்களே அதில் உங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டார். அதுக்கு ஜெஃப்ரி சொல்கிறது ஒரு வேலிடான ரீசனே கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எப்போ வருதோ அதை அப்படியே வாங்கி வச்சுக்கோங்க, அப்புறம் காய வச்சு நல்லா கெட்டு போனதுக்கப்புறம் சாப்பிடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாரு அப்படி. ஏன்னா உங்களுக்கு வர ரேஷனை வாங்கி வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்கள் போய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்றாரு. என்னங்க அவங்க ரேஷன் அவங்களது, அது கூட கொடுக்க முடியாது அவங்களால அப்படின்னு நமக்கு தோண வைக்குது. ஸோ தர்ஷிகா கிட்டே வராரு. ஸோ தர்ஷிகா சொல்கிறாங்க, நாங்கள் டீமாக டிஸ்கஸ் பண்ணி வேணாம் சொன்னோம் அப்படின்னு. உடனே இந்த விஜய் சேதுபதி மூஞ்சால் வச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். அந்த ரேஷன் கேட்டது என்னது, எப்படி சொல்ல, இல்லைன்னு சொல்கிறதா, ரேஷன் கேட்டது மஞ்சரினால் தான் நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்களான்னு. உடனே அதுக்கு சொல்லிட்டு தெரில ஏன் இப்படி, ஆனால் ரவா லட்டு வச்சு செய்வாங்க அப்படின்னு ஒன்னே மாட்டிக்கினாங்க. ஸோ அதான். ஸோ இன்றைக்கி எபிசோட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மஞ்சரியை 2 வாரமாக போட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம்ம விஜய் சேதுபதி வாங்கியிருந்தார். ஸோ இன்றைக்கி அதுக்கு ஒரு மாற்றம், தீர்வும், எது நியாயமோ அந்த பக்கம் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் ஒரு மிக சிறந்த வாரம் இந்த எபிசோடு வர்றதில்லை. ஏன்னா நேற்று செம்ம எபிசோடு இந்த 60 நாளில் நடைபெற்ற பெஸ்ட்டு வீக்கெண்ட் எபிசோட்னால் அது நேற்று தான். ஏன்னா அவரோட ஸ்டாண்டையும் அந்த கோபத்தையும் மாற்றாமல் இருந்தார். அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அதே மாதிரி இன்றைக்கி கண்டினியூ ஆகாதான்னு பார்ப்போம். இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா எல்லாம் சொல்கிறாங்க, செம்ம ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ எல்லாத்தையும் வெயிட் பண்ணி கரெக்டாக தடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த ப்ரோமோவும் இத்துடன் முடியுது. ஸோ இன்றைக்கி டபுள் எவிக்ஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டபுள் எவிக்ஷன் யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வாய்ஸ் ஏன் சேஞ்ச் தான், இப்போ தான் நான் தூங்கி எழுந்தோடனே ப்ரோமோ 3 பார்த்து இப்போ நான் வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரூ யூடியூப் சேனல்.